ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் வந்துருக்கூடிய ஒரு முக்கியமான ஜாப்பு. இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் என்கிட்ட வந்து 1 இயர்க்கான அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி எஜுகேஷன் வைஸ் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் உங்களுக்கு நிறையா ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2000க்கும் மேலே ஜாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்போட டீட்டெயில் என்ன டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ டெய்லி அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப்பும் வச்சுருக்கோம். வேணும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேரெக்டாக ஆர்ஐபியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. அப்படி இல்லைனா நம்ம வீடியோக்குள்ள இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணிருப்பேன். அதை டச் பண்ணி அந்த வெப்சைட் நீங்கள் டேரெக்டாக வந்துடலாம். இதில் உங்களுக்கு கரண்ட்டாக போய்கிட்டு இருக்க அப்டேட் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துடும். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு டேட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்போ வந்து இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா 28/12/2024 உங்களுக்கு இதுக்கான இண்டெக்ஸிங் நோட்டீஸ், அதாவது ஷார்ட் நோட்டீஸ் சொல்லுவாங்களா, இதோட இந்த ஜாப் வரப்போது இவ்வளோ பீரியடுக்குள்ளே இவ்வளோ வேகன்சி எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஷார்ட் நோட்டீஸ் வந்து போன வருஷம் எண்ட்லேயே நமக்கு வந்துருச்சு. இந்த போர்ட்டல் வந்து எப்போ, அதாவது அப்ளிகேஷன் எப்போ கரெக்டாக ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22/1/2025 இந்த மாதம் ஜனவரியில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கான க்ளோசிங் டேட்டு பாருங்கள் 22/2/2020, அதாவது நமக்கு அடுத்த மாதம் வந்து க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதம் கிட்டத்தட்ட இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 28 ஆயிடுச்சு. இன்னொரு மிஞ்சி போனால் உங்களுக்கு 20 நாள் தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். லேட் ஆக ஆக உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து லேட் ஆகிட்டே போச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து டிலே ஆகும். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அவங்க வந்து எப்போ அப்ளை பண்ணணும்னு சொல்லவே முடியாது. நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு வந்து வெப்சைட் வந்து மக்கள் அதிகம் வந்துட்டாங்கன்னா டிராஃபிக் ஆயிரும். அடுத்து உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு எந்த லாஸ்ட் டேட் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாபுக்கான மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,438 ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இந்த ஜாப் வேகன்சி இப்போ தான் அதிகமாக வருது. அதேமாரி என்ன கேட்டகரியில் எடுக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1 கீழே வந்து கேட்டகரி கீழே வருது இந்த ஜாப் எல்லாமே உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இனிஷியலாக ஒரு பேசிக் பேவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 18,000 இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனெக்சர் ஏலையும் அனெக்சர் பிலையும் இருக்கும். நம்ம 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஜாப் வேகன்சியான டோட்டல் எவ்வளோ ஜாப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீஜியனில் பிரிச்சிருப்பாங்க. நம்ம வந்து சவுத்தர்ன் ரயில்வே டிபார்ட்மெண்ட், அதாவது சவுத்தர்ன் ரயில்வேங்கிறது சென்னை மாதிரி, அதாவது நம்ம சவுத் ரயில்வேஸ் கீழே மெயின் ஹெட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. அங்கேருந்து தான் உங்களுக்கான வேகன்சி எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பிரித்து வைப்பாங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே அவங்க வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், இங்கே 2694 கிட்டத்தட்ட ஒரு 2-3% வந்து நம்ம சவுத்தர்ன் சைட்லேருந்து ஒதுக்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஜாப் இருக்குல்ல, அதுதான் ஒரு பாதிக்கு மேலே ஜாப் கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 1129 ஜாப் மட்டுமே இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸுங்கிறவங்க எதுக்கீழே வருவாங்கன்னா, டெய்லி ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரெயின் ரோடை வந்து அவங்க செக் பண்ணணும். ஏன்னா நிறையா ட்ரெயின் ஆக்சிடெண்ட் வந்து அந்த ரோடு வந்து சரியாக நடக்கலாம். இன்கேஸ் வேறு ஏதாவது வந்து சின்ன பசங்க கல் இதை வச்சு இதை பண்ணலாம். அதுமாரி ஏகப்பட்ட விஷயங்கள் வரதுனால இந்த ட்ராக்கை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுவும் ராட் எதுவும் பெஞ்சிருக்காமல் செக் பண்ணிட்டே இருப்பாங்க 1 ஹவருக்கு ஒருக்க. ஸோ இது வந்து எந்தெந்த ஏரியா பொறுத்து மாறலாம் செக் பண்ணுறது. அதுக்காக தான் இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸுங்கிற பொசிஷனுக்கு இவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ்மேன் சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 199 ஜாப்பும், அப்புறம் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 313 ஜாப்ஸும் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கீழேயும் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. நீங்கள் எந்த கேட்டகரி கீழே வரீங்களோ அப்படிங்கிறத ஃபுல்லாக டேபிளில் ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. இது எல்லாமே சவுத்தர்ன் ரயில்வேஸ் கீழே வரக்கூடிய ஜாப்ஸு. இந்த ஜாப்புக்கான உங்களுக்கு போஸ்ட் பேராமீட்டர் கீழே உங்களுக்கு யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு மினிமமாக உங்களுக்கு 18லேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கணும். இதில் நீங்கள் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருக்கீங்க, இல்லை நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன், இல்லைன்னா என்கிட்ட நேஷனல் அப்ரெண்டிஸ், இங்கே தான் நம்ம வந்து யாரெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் அப்ரெண்டிஸ் 1 இயர் ஒர்க் பண்ணிக்கிங்களோ அவங்களாம் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் நீங்கள் 10ஆம் கிளாஸ் பாஸ் இருந்தாலே போதும், இல்லை நான் ஐடியில் முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இன்கேஸ் என்கிட்ட அப்ரெண்டிஸ் இருக்குது அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இந்த ஜாபுக்கு. ஸோ எல்லா வட்டமும் சொல்லுவோம், அப்ரெண்டிஸ் வந்து சும்மா நினைக்காதீங்க. அந்த ஜாபுக்கு கிடச்சிச்சின்னா போங்க, போயிட்டு உங்களோட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாபுக்கு வந்து முக்கியமாக அப்ரெண்டிஸ் வந்து தேவை. உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியே கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேகன்சி வருதுன்னா இது வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதுதான் அவங்க வச்சுருக்கக்கூடிய மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு மினிமமாக இருக்கக்கூடிய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஹையராக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம்.
ஸோ மினிமம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்கள் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும், இல்லை ஐடியில் பாஸ் ஆகிருக்கணும், இல்லை அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு ஹையர் பொசிஷன் எவ்வளோ இருந்தாலும் உங்களோட எஜுகேஷன் எந்த லெவலில் இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொடுத்துடலாம். இங்கே பாருங்க guys, உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து ரயில்வே பாஸ் கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து யாரெல்லாம் வந்து இந்த சிபிடி டெஸ்ட்டு பிஇடி டிவிஎஸ்சில் வராங்களோ அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போதே இந்த செக் பாஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. லெவல் 1 எடுக்கிறதுனால உங்களுக்கு 18லேருந்து 33 வந்து ஏஜ் நார்மலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2025 வரைக்கும், அதாவது இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஏஜ் வந்து 18லேருந்து 33க்குள்ளே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அதிகபட்சமான அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே அதிகபட்சமான வயதுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து, அதாவது அவங்க சொல்லியிருக்க டேட்டில் வந்து இப்போ 33 கொடுத்துருக்காங்கன்னா அதுலேருந்து ஒரு 10 வருஷம் அதிகமாக இருக்கும். அதாவது 43. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56 வயசுக்குள்ள அப்ளை பண்ணலாம். இது நார்மலாக கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக கேட்டகரி வைஸ் படித்து பார்த்துட்டு நீங்கள் எந்த கேட்டகரி கீழே வரீங்களோ உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்களோ அது கீழே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷன் வரக்கூடாது, அதாவது குழப்பம் வரக்கூடாதுக்காக உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் பிறந்தவங்க இந்த கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்னா யூஆர் இடபிள்யூசி வந்து 1989 அப்புறம் வரீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். இன்கேஸ் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1984 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக படித்து பார்த்துருங்க கைஸ். அடுத்து இந்த ஜாபுக்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம ஆர்ஆர்பிக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, அதாவது ஆர்ஆர்பி எக்ஸாம்னாலும் இவ்வளோ தான் இருக்கும். இந்த இதில் ஆர்ஆர்பி எக்ஸாமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஜென்ரல் கேட்டகரி வராங்களா அவங்களுக்கு வந்து 500 அமௌண்ட் இருக்காங்க. அதாவது நீங்கள் 500 பேமெண்ட் பண்ணுவீங்க. அதில் வந்து உங்களுக்கு 400 வந்து ரீஃபண்ட் ஆயிரும். எப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் இருக்குல்ல, நீங்கள் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மென் எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 ரூபா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 250 அப்படி ரீஃபண்ட் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து சம் பேங்க் சார்ஜஸ் இருக்கும், அதாவது பேங்க் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கழிச்சிட்டு உங்களுக்கான மீதி பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டும், அதாவது சிபிடி. அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதாவது பிஇடி இருக்கும். அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த 4 ஸ்டேஜ் தான் உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எக்ஸாமோட மொத்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் இருக்கும். அதில் ஜென்ரல் சயின்ஸ் 25 மார்க்கும், மேத்தமெட்டிக்ஸ் 25 மார்க்கு, உங்களுக்கு ஜென்ரல் இன்டென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30, ஜென்ரல் அவேர்னஸ் கீழே கரண்ட் அஃபேரில் உங்களுக்கு 20. டோட்டலாக நீங்கள் 100 மார்க் வந்து டெஸ்ட் எழுதிங்க. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ் தான், நீங்கள் வந்து ஆன்லைனில் எழுத மாதிரி தான் இருக்கும் அந்த டெஸ்ட்டு. அதேமாரி உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. அதாவது 1:3, அதாவது நீங்கள் 3 கொஸ்டின் வந்து தப்பாக எழுதும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து மைனஸாக இருக்கணும். அதாவது நீங்கள் இப்போ 3 கொஸ்டின் வந்து தப்பாக எழுதிங்கன்னா 1 மார்க் மைனஸில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெரிய கொஸ்டின் மட்டும் நல்லா படிச்சிருக்கீங்க, மார்க் கரெக்டாக கன்வர்ஷன் தெரியும் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து நல்லா தெரிஞ்சு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 50-70% நல்லா தெரியும் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மினிமம் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து மார்க்கை வச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்கள்ல டெஸ்ட்டுக்கு, அதுக்கு வந்து மார்க் கொடுத்துருக்காங்க. யூஆர்னா 40%, இடபிள்யூசினா 40, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% வச்சுருக்காங்க. ஸோ நீ எந்த கேட்டகரியில் வரீங்களோ அது வந்து படித்து நீங்கள் மார்க் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸோட டைப் கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிமம் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஐடிஐ வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு வந்து சிலபஸ் கவர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் எந்தெந்த சிலபஸ் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு என்ன டெஸ்ட் இருக்குன்னா உங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து சிபிடி டெஸ்ட்டில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து 35 கிலோ, அதாவது ஆண்கள் பிரிவில் வந்து நீங்கள் 35 கிலோ வெயிட்டை வந்து 100 மீட்டர் வந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி நீங்கள் 1000 மீட்டர் வந்து 4 நிமிஷத்தில் ஓடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஆண்கள் கேட்டகரிக்கு. இன்கேஸ் நீங்கள் பெண்கள் கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 கிலோ வெயிட்டை வந்து நீங்கள் 100 மீட்டருக்கு 2 நிமிஷத்தில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதேமாரி நீங்கள் ஓடுறது பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் வந்து 5 நிமிஷம் 40 செகண்டில் ஓடுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதாவது பிஇடி. ஒன்ஸ் நீங்கள் சிபிடியில் பாஸ் ஆகி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிஇடி இருக்கும். அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதுதான் உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் தான். அதாவது நீங்கள் மார்க் நல்லா எடுத்தீங்கன்னா நீங்கள் மார்க் ஃபஸ்ட்டு வச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆவீங்க. அப்படி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஜென்ரல் கைடன்ஸுக்கில் நீங்கள் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், உங்களோட லாக்இன் இருந்தால் லாக்இன் எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை புதுசாக ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் பிடிஎஃப் மேலேருந்து கிலோக்கு ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ அடுத்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மெட் வேணும், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்ன சைஸில் வேணும் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தட்ஸ் இட் டுடே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் வேலை தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. யாரெல்லாம் ரயில்வேஸ் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க இந்த வேலையை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். ஆல் தி பெஸ்ட். டாட்டா பை பாய்.